வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட முதல் வகுப்பு தமிழ் பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அதுல கேட்டல் திறன், அதாவது லிசனிங் ஸ்கில் எப்படி படிப்படியா கவனமா வளர்க்கப்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற அந்த கரிக்குலம் நோட்ஸை வச்சுதான் இதை நாம அலச போறோம். பொதுவா மொழி கத்துக்கிறதுல 4 ஸ்கில் சொல்றோம்: கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல்னு. ஆனா இதுல கேட்டல் திறன் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் மாதிரி. இது குழந்தைகளோட மொழி வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, அவங்களோட மன வளர்ச்சி, சமூக பழக்க வழக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். சரி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா கேட்டல் அப்படின்றத நிறைய பேர் சும்மா காதால சத்தம் கேட்கறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்ல. கேட்டல்ங்கிறது ஒரு செயல்பாடு. மத்தவங்க சொல்றத நல்லா கவனமா கேட்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சில சமயம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்றது இல்லைன்னா செயல்படுறது, இது ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸ். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கேட்டல் திறன் மூலமா தான் குழந்தைங்க ஒரு மொழியோட சரியான உச்சரிப்பு, அதோட ஓசைனையும் எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. புதுசா வார்த்தைகள் தெரிய வருது, வாக்கியம் எப்படி அமையுதுன்னு புரியுது. இன்னும் சொல்ல போனா பேசுறவங்களோட குரல்ல இருக்கிற வித்தியாசம், அவங்க உணர்ச்சிகள், சந்தோஷம், கோபம், வருத்தம், இதெல்லாம் கூட கேட்டு புரிஞ்சுக்க பழகுறாங்க. இது வெறும் பாடம் கேட்கறது இல்ல, மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதோட முதல் படி இது. ஓஹோ, அப்போ இந்த முதல் வகுப்பு பாடத்திட்டம் கேட்டல் திறனை வளர்க்கறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுது, அப்படித்தானே? நீங்க சொன்ன மாதிரி 3 பருவமா பிரிச்சு படிப்படியா கொண்டு போறாங்கன்னு தெரியுது. சரி, அந்த முதல் பருவம் டேர்ம் 1ல என்ன நடக்குது? இது ஒரு அறிமுக நிலைன்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஆமா, கரெக்டா கேட்டீங்க. முதல் பருவங்கிறது குழந்தைங்களை அந்த மொழியோட ஒளி உலகத்துக்குள்ள மெதுவா கூட்டிட்டு போற மாதிரி. இங்க முக்கியமா மொழிய காது வழிய அனுபவிக்க வைக்கிறது தான் நோக்கம். பாடத்துல வர சிம்பிளான பாட்டு, சின்ன சின்ன உரையாடல், கதை, இது வழியா ஒலிகளை கவனிக்கிறது, வித்தியாசப்படுத்தி பார்க்கறது, இதெல்லாம் கத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு சத்தத்துக்கும் இன் சத்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உணர்றது, டீச்சர் பாடுற பாட்டை கேட்டு ரசிக்கிறது, அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி கை தட்டுறது, தலையாட்டுறது, இதெல்லாம் அந்த மாதிரி பிசிக்கல் ரெஸ்பான்சஸ். ஆமா. அப்புறம் இது என்ன, இது யாரு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்விகளை கேட்டு புரிஞ்சுக்க பழகுவாங்க. இதோட அடிப்படை நோக்கம் 2 விஷயம். ஒண்ணு, மொழியில இருக்கிற சின்ன சின்ன ஒளி வேறுபாடுகளுக்கு அவங்க காது பழகணும். 2வது, ஒரு விஷயத்தை கவனமா கேட்கிற பழக்கத்தை ஆரம்பத்திலே உண்டாக்கணும். இது அப்புறம் கஷ்டமான விஷயங்களை புரிஞ்சுக்க உதவும் இல்லையா? அதேதான். இதுக்கு பியாஜேவோட தியரியை கூட பார்க்கலாம். அவர் சொல்ற மாதிரி இந்த வயசுல ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் குழந்தைங்க ஒளி, படம், இது மாதிரி குறியீடுகள் வழியா தான் ஈஸியா கத்துக்குவாங்க. அதனாலதான் பாட்டு, படம், இதுக்கெல்லாம் இங்க முக்கியத்துவம். இது சும்மா டைம் பாஸ் இல்ல, ஒரு பிளான் பண்ணின விஷயம். ஓ, அப்ப இது வெறும் பாட்டு கேட்கறதுக்கு மேல மொழியோட ஒளி கூட ஒரு கனெக்ஷன், அப்புறம் கவனிக்கிற திறன், இதெல்லாம் வளர்க்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் 2வது பருவம் டேர்ம் 2ல என்ன? அதுல புரிஞ்சுக்கிறதும் செயல் வழியா வெளிப்படுத்துறதும் முக்கியம்னு சொல்லிருக்கீங்க. அப்போ கேட்டதை வச்சு குழந்தைங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா, இதுதான் அடுத்த ஸ்டெப். இந்த பருவத்துல கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடக்க கத்துக்குவாங்க. முதல்ல ஒளிய கவனிச்சாங்க, இப்போ அந்த ஒளி தர அர்த்தத்தை புரிஞ்சு செயல்படுறாங்க. இப்போ டீச்சர் எல்லாரும் லைன்ல நில்லுங்க, இல்லனா புக்ல இந்த படத்தை பாருங்க சொன்னா அதை கேட்டு செய்வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது. ஆமா, ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு இந்த கதையில பூனை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இல்லனா ஒரு படத்தை காட்டி விளக்குனதை கேட்டுட்டு அதை பத்தி 1-2 சென்டென்ஸ் சொல்லுவாங்க. பாட்டுல வர சில வார்த்தைகளை, விலங்கு பேரு, பழம் பேரு, இதெல்லாம் கேட்டு கண்டுபிடிக்கிறது. இன்னொரு விஷயம், கூட படிக்கிற பசங்க பேசும்போதும் அதை கவனிச்சு சிம்பிளா பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்குதான் விகோட்ஸ்கி சொன்ன மாதிரி சமூக தொடர்பு முக்கியம்னு சொல்றீங்களா? அதேதான், விகோட்ஸ்கி தான் சொல்றாரு. மத்தவங்களோட டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதுதான் மொழி நல்லா வளரும். இந்த பருவத்தில் நடக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் அதுதான் காட்டுது. இது கொஞ்சம் பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இது குழந்தையோட அட்டென்ஷன், கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிறது, மத்தவங்க சொல்றத சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வளர்க்குது. கேட்டுச்சை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலமா கேட்டலுக்கும் செயலுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. ஓகே, அப்போ டேர்ம் 1 ஒலி அறிமுகம், டேர்ம் 2 கேட்டு புரிஞ்சு செயல்படுதல், ஒரு கிளியர் ப்ரோக்ரஷன் தெரியுது. இப்போ 3வது பருவம் டேர்ம் 3, இது விமர்சனம் மற்றும் மன அறிவு நிலைன்னு சொல்றீங்க. இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுதா?
வெறும் புரிதலை தாண்டி வேற என்ன நடக்குது? நிச்சயமா இது கேட்டல் திறனோட அடுத்த கட்டம்னே சொல்லலாம். இங்க கேட்ட விஷயத்த வெறும் இன்ஃபர்மேஷனா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வுகள், நோக்கம் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட சொந்த வார்த்தைகள்ல சொல்லவோ விவாதிக்கவோ முயற்சி பண்ணுவாங்க. ஓ, உதாரணத்துக்கு இப்போ டீச்சர் ஒரு படக்கதை சொல்றாங்கன்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிறதோட இல்லாம அதை தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தன்னோட ஸ்டைல்ல சொல்ல ட்ரை பண்றது, இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் பாடுற பாட்டோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு சொல்றது. கதைகள்ல வர கேரக்டர்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த கரடி நல்ல கரடி, அது ஹெல்ப் பண்ணுச்சு, இல்லனா அந்த நரி ஏமாத்துதுன்னு சிம்பிளா கருத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. டீச்சர் சொல்ற நல்ல அறிவுரைகளை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இது அவங்களோட திங்கிங் எபிலிட்டியும் வளர்க்குது. ஆமா, இது அவங்களோட புரிதல் ஆற்றல் ஆழமாக்குறதோட மத்தவங்க நிலையில இருந்து யோசிக்கிற அந்த எம்பத்தி, அப்புறம் தானா ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிற திறன் இதெல்லாம் வளர்க்குது. இது வெறும் தகவல் வாங்குறது இல்ல, தகவலை கொஞ்சம் அலசி அதோட உணர்வு பூர்வமா கனெக்ட் பண்ணிக்கிற நிலை. ஆமா, இந்த நிலைகளை பார்க்கும்போது, அதாவது ஒலிய அறியறது, புரிஞ்சு செயல்படுறது, அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு கருத்து சொல்றது, இது ப்ளூமோட டாக்ஸானமி மாதிரி இருக்கு இல்லையா? நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், அந்த வரிசை மாதிரி. இந்த அப்ரோச்க்கு பின்னால இந்த மாதிரி உளவியல் கோட்பாடுகளோட தாக்கம் இருக்குன்னு நல்லா தெரியுது. பியாஜே, விகாஸ்கி பத்தி சொன்னீங்க. பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் பற்றியும் குறிப்பு இருக்கே, அது எப்படி இதுல வருது? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ப்ளூம் வகைப்பாட்டோட அடிப்படை இதுல தெரியுது. பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் கூட ஒரு வகையில பொருந்தும். அதாவது சில தூண்டுதல்களுக்கு, ஒலிகளுக்கு சில தொலங்கல்கள், செயல்கள் கத்துக் கொடுக்கறது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, டீச்சர் குட் மார்னிங் சொன்னதும் குழந்தைங்க திருப்பி சொல்றது, இல்ல நன்றி சொன்னா திருப்பி சொல்றது, இதெல்லாம் கேட்டல் மூலமா வர ஒரு பழக்கம். லேர்ன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி. ஆமா, அதுவும் கேட்டல் திறன் பயிற்சியோட ஒரு பகுதி தான். டீச்சர் சில வார்த்தைகள் சொல்லும் போது அதுக்கேத்த மாதிரி உடம்பு அசைக்க பழக்கிறதும் இது மாதிரிதான். ஆனா முக்கியமா பார்த்தா பியாஜேயோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸும் விகோட்ஸ்கியோட சோஷியல் லேர்னிங் தியரியும் தான் இந்த முழு பாடத்திட்டத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளமா இருக்கு. குழந்தைங்க தனியா கத்துக்கிறத விட ஒரு சமூக சூழல்ல மத்தவங்களோட பேசி அவங்கள கவனிக்கும் போது ரொம்ப வேகமா மொழியை கத்துக்கிறாங்கன்றதை இது காட்டுது. இந்த உளவியல் பின்னணி, இந்த படிநிலை வளர்ச்சி எல்லாம் பார்க்கும்போது டீச்சரோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு புரியுது. சும்மா பாடம் நடத்தினா பத்தாது போல, கேட்டல் திறனை குழந்தைங்க கிட்ட நல்லா வளர்க்க டீச்சர்ஸ் என்னெல்லாம் செய்யணும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது? கண்டிப்பா டீச்சரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதை கிளாஸ் ரூம்ல கொண்டு போறது டீச்சர் தான். அவங்க பாட்டு, கதை, சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க டீச்சிங்கோட மையமா வச்சுக்கணும். வெறும் பாடமா நடத்தாம பிள்ளைங்களை அதுல இன்வால்வ் செய்யணும். மாணவர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும். சில ஸ்கூல்ஸ்ல லிஸ்னிங் கார்னர் இல்லைன்னா ஸ்டோரி டைம்னு தனியா நேரம் ஒதுக்குறது நல்லா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். சும்மா கதையை கேட்டதோட நிக்காம லிசன் அண்ட் ஆக்ட், லிசன் அண்ட் டிரா, லிசன் அண்ட் மேட்ச், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். ஆமா, அப்பதான் புரிஞ்சிருக்கான்னு தெரியும். ஆமா, இது மூலமா குழந்தைங்க எந்த அளவு உள்வாங்கி இருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் டீச்சர் பேசுற விதம், மெதுவான குரல், தெளிவான உச்சரிப்பு, நிதானமான வேகம், இதெல்லாம் குழந்தைங்க கவனிக்க உதவும். பிள்ளைங்க பதில் சொல்லும் போது சரியோ தப்போ கிண்டல் பண்ணாம என்கரேஜ் பண்ணி திருத்தி அவங்களோட பேசணும். அந்த ஊக்கம் தான் அவங்கள ட்ரை பண்ண வைக்கும். கற்பிக்கிற முறைகள் பத்தி நல்லா சொன்னீங்க. அடுத்த மதிப்பீடு, அசஸ்மெண்ட்னு சொன்னாலே நமக்கு மார்க், எக்ஸாம் தான் ஞாபகம் வரும். முதல் வகுப்புல அதுவும் கேட்டல் திறன் மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி மதிப்பிடுவாங்க? இதுவும் மார்க் சம்பந்தப்பட்டதா? இல்ல, இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம். முதல் வகுப்புல குறிப்பா கேட்டல் திறனை பொறுத்த வரைக்கும் மதிப்பீடுங்கிறது மார்க் அடிப்படையிலானது கிடையாது. அது முழுக்க முழுக்க டீச்சரோட தொடர்ச்சியான கவனிப்பு, கண்டினியூஸ் அப்சர்வேஷன் அடிப்படையிலானது. ஓ, கவனிப்பு மட்டும்தானா? ஆமா, டீச்சர் சில விஷயங்களை கவனிப்பாங்க. அவங்க கொடுத்த சிம்பிளான கமாண்ட் கேட்டு சரியா செஞ்சாங்களா, கேட்டு சிம்பிள் கேள்விக்கு சரியா பதில் சொன்னாங்களா, பாடின பாட்டோட ஐடியாவை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களா, மத்தவங்க பேசும்போது இன்டர் பண்ணாம கேட்டாங்களா, ஒரு கதையை கேட்ட பின்னாடி அதுல வர்ற கேரக்டரை பத்தி இல்லைன்னா கட்டணா பத்தி, நிகழ்வை பத்தி 2 வார்த்தை சொல்ல முடிஞ்சதா, இந்த மாதிரி நடத்தை மாற்றங்களையும் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க காட்டுற இன்வால்வ்மெண்ட்டையும் வச்சுதான் டீச்சர் அசஸ் பண்ணுவாங்க. இது எக்ஸாம் பயம் இல்லாம ரொம்ப நேச்சுரலா இருக்குமே. ஆமா, இயல்பா கத்துக்கிறத மதிப்பிடுற முறை இது. இது ரொம்ப பிராக்டிகலாவும் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாவும் தெரியுது. சரி, இவ்வளவு நேரம் முதல் வகுப்புல கேட்டல் திறனை வளர்க்கறதுக்கான பாடத்திட்ட அமைப்பு, சைக்காலஜி, டீச்சர் பங்கு, அசஸ்மெண்ட்னு நிறைய பார்த்தோம். மொத்தமா பார்த்தா முதல் வகுப்புல இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டல் திறனை வளர்க்கறதோட உண்மையான பயன் என்ன? இது அவங்க ஃபியூச்சரை எப்படி பாதிக்கும்? இதோட ஒட்டுமொத்த மதிப்பு நாம நினைக்கிறத விட அதிகம்.
இது ஒரு 4 கோணத்துல பார்க்கலாம். 1 அறிவுசார் மதிப்பு, காக்னிட்டிவ் வேல்யூ. கேட்டல் திறன் நல்லா இருந்தா அது நேரடியா குழந்தையோட மெமரியை பலப்படுத்தும். அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துற திறன், அது அதிகமாகும். காம்ப்ரிஹென்ஷன், புரிஞ்சுக்கிற ஆற்றல் வளரும். இது மத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் பேஸ். ஆமா, அது முக்கியம். 2வது மனவள மதிப்பு, இமோஷனல் வேல்யூ. மத்தவங்க பேசுறத கவனிச்சு அவங்க குரல்ல இருக்கிற உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க பழகும் போது எம்பதி, அதாவது மத்தவங்க நிலையில இருந்து யோசிக்கிறது, அது வளரும். பரிவு. ஆமா. 3வது சமூக மதிப்பு, சோஷியல் வேல்யூ. மத்தவங்க பேசும்போது குறுக்கிடாம கேட்கிறது, மரியாதையா பதில் சொல்றது, இதெல்லாம் நல்ல சோஷியல் ரிலேஷன்ஷிப்க்கு அடிப்படை. டீம் ஒர்க், கோஆபரேஷன், இதெல்லாம் வளரும். 4வது நடத்தை மதிப்பு, பிஹேவியரல் வேல்யூ. டீச்சர்ஸ், பெரியவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு நடக்கிற பழக்கம் வரும். இது செல்ஃப் டிசிப்ளினை வளர்க்கும். அதனால கேட்டல் திறன்கிறது வெறும் மொழிபாடம் இல்ல, அது குழந்தையோட அறிவு, மனம், சமூகம், நடத்தை எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துற ஒரு அடிப்படை திறன். அப்போ முதல் வகுப்புல கேட்டல் திறனை வளர்க்கறதுங்கிறது குழந்தைங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். தமிழ்நாடு பாடத்திட்டம் இது 3 பருவங்கள் வழியா ஒளி அறியறதுல ஆரம்பிச்சு, புரிஞ்சு செயல்பட்டு, அப்புறம் ஆழமா யோசிக்கிற நிலை வரைக்கும் ரொம்ப தெளிவா படிப்படியா கொண்டு போறது புரியுது. இது வெறும் கல்வி செயல்பாடு மட்டும் இல்ல, இது குழந்தைங்களோட கவனம், சிந்தனை, மொத்தமா மேல காட்டுற மரியாதை, தன்னம்பிக்கை மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் வளர்க்கிற ஒரு உளவியல் பயிற்சியாவும் இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. டீச்சரோட நல்ல வழிகாட்டுதலோட இந்த கேட்டல் திறன் மத்த 3 மொழி திறன்களுக்கும், பேசுதல், வாசித்தல், எழுதுதலுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமைக்குது. அது மட்டும் இல்ல, மாணவர்களோட ஒட்டுமொத்த கல்வி பயணத்துக்கும், ஏன் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை வெற்றிக்குமே இது ஒரு முக்கியமான முதல் படிதான். நல்லா கேட்க கத்துக்கிறது, நல்லா வாழ கத்துக்கிறதோட ஒரு பகுதி. இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை. இந்த அலசலோட இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கேட்டல் திறனை வளர்க்க இவ்வளவு கவனமா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு அப்ரோச் இருக்கும்போது, வளர்ந்தவங்களான நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில அது புதுசா ஏதாவது கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல சும்மா நண்பர்கள் குடும்பத்தோட பேசுறதா இருக்கட்டும், உங்களோட கேட்டல் திறனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் நல்லா மேம்படுத்திக்க என்ன செய்யலாம்? இந்த முதல் வகுப்பு பாடத்திட்டத்துல நாம பார்த்த கேட்டுச்சே, கதையோட பொருளை புரிஞ்சுக்கோ, மத்தவங்க பேசுறத கவனி மாதிரி சிம்பிளான விஷயங்கள் வளர்ந்த நமக்கும் பொருந்துமா? இல்ல நாம பல சமயம் கேட்கிற மாதிரி ஒரு பாவனை தான் செய்யறோமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.